Hi, hello, welcome to your channel. It's okay, baby. நான் உங்க abid. இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி பண்ண போறோம். அது என்னன்னா வாங்க குக்கிங்க்கு போலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓகேவா? இப்போ vermicelli biryani செய்ய போறோம். அதுக்கு தேவையான ingredients சொல்றேன். இந்த மாதிரி மெலிசான சேமியா vermicelli எடுத்துக்கங்க. நல்லா இந்த நைஸா அது ஒயிட்டா இருக்கும் நமக்கு கடையில இருந்து வர்றது. லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க இந்த மாதிரி பாத்துக்கங்க. நான் எப்படி ஃப்ரை பண்ணிருக்கேன்னு. ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணிராதீங்க தேஞ்சிரும். பாத்துக்கோங்க. இது ஒரு 12.5 கிளாஸ் எடுத்துர்க்கேன் நான். கிளாஸால எப்போதும் நான் காம்பல்ல அந்த கிளாஸால எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் டொமேட்டோ 4 எடுத்திருக்கேன். நல்லா பிக் சைஸ் ஆனியனுங்க 2 இது கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 10லேருந்து நான் 2 பவுல் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. கேரட் ஒரு கேரட் ஃபுல்லாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி. மல்லி புதினா எடுத்திருக்கேன். ஒரு லெமனு, 2 பச்சை மிளகாய், ஒரு பவுல் ஃபுல்லாக கர்டு எடுத்திருக்கேன். கர்டு நல்லா நிறைய யூஸ் பண்ண அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பிரியாணி மாதிரி டைப்பாக இருக்கிறதுனால. மட்டன் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு வாட்டர். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஆயிலே சொல்லல பாருங்கள், நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இது பிரியாணி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெய் கூட லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஆனியனை. இது எங்கள் ஊரில் கெஸ்ட்லாம் வந்தால் இந்த செமியா பிரியாணி தான் செஞ்சு வைப்பாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். இதில் சிக்கன் வேணாலும் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செமியா பிரியாணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வதங்கிட்டோம் வெங்காயம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து அடிஷ்னல் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும்னு நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்துருந்தேங்கல்ல, அதையும் சேர்த்துட்டேன். வதக்கிக்கங்க நல்லா. இஞ்சி பூண்டும் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு தான் மெயின் இதுக்கு, பிரியாணி மாதிரி இருக்கிறதுனால. இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இது டீஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 4 போடுறேன். 2 கூட சேர்த்துக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். நம்ம லிட்டை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு 5 செகண்ட் மூடி வைக்கலாம். ஒரு 5 செகண்ட் ஆயிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மற்ற மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கங்க. மசாலாவோட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரியாணி மாதிரி பிரியாணி vermicelli பிரியாணிங்கிறதுனால நல்லா வதக்கிக்கங்க. சில்லி பச்சை ஸ்மெல் போட்டோம். கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாம் ஒரு டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகப்பொடி, பெப்பர், கரம் மசாலா நான் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மட்டனில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தனி ஸ்மெல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனை சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா எல்லாம் சேர்ந்துருச்சு மட்டனோட. மல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக நான் இப்போ போடுறேன். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா நிறைய சேர்க்கணும். பிரியாணிக்குன்னா நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. இந்த பவுலில் ஒரு 9 டேபிள் ஸ்பூன் வருது, அந்தளவு சேர்த்துக்கங்க தயிர். அதான் உங்களுக்கு கலந்து காமிச்சிட்டேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிடலாம். நான் இதில் அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் சேமியாவுக்கு பாதி டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் 7.5 டம்ளர் சேமியாவுக்கு அப்படியே சரி பாதியாக ஊற்றுறேன். பாதி தான் நைஸ் சேமியாவாக இருக்கிறதுனால. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நீங்கள் 1 டம்ளர் ஊற்றிக்கங்க. நான் மெலி சேமியானா இருக்கிறதுனால 1 டம்ளர் சேமியாவுக்கு பாதி டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்புறம் பேலன்ஸ் ஊற்றிக்கலாம். மட்டன் வெந்தோன்னே அதுக்கு பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்புலாம் பார்த்துட்டு நம்ம லிட்டை போட்டு மூடிட வேண்டியதான். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் மட்டனுக்கு ஒரு 5 விசில் விடணும். விட்டோன்னே அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லிட்டை போட்டு மூடிடுறேன். 5 விசில் விட்டுட்டு நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்லாம் வெந்துருச்சான்னு பார்க்குறேன். வெந்துருச்சு மட்டன்லாம். இப்போ நம்ம இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கலாம். நல்லா நிறையா செஞ்சிங்கன்னா இந்த வர்மிசெல்லி பெரிய பேனாகவே வச்சுக்கோங்க. இப்போ தான் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பேலன்ஸ் தண்ணி வச்சுருந்தோங்கல்ல, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. சால்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணி. அந்த பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரமாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டேன் எப்போதுமே. அந்த பச்சை மிளகாவோட காரம் இறங்கிடும். ரொம்ப அப்புறம் அதிகமாக ஸ்பைசஸ் ஆயிரும். தயிர் சேர்க்குறதுனால 1 கிளாஸ் நீங்கள் கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப மெலிசேமியான இருக்கிறதுனால. இப்போ இந்த லெமனை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 லெமன் எடுத்து வச்சுருந்தேங்கள, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ மசாலா கொதிக்குது. நம்ம இந்த சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். சரியாயிரும். இந்த வாட்டருக்கும் இந்த மசாலாக்கும் இந்த சேமியாக்கும் கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணுறதும் பதமாக ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா குழஞ்சிரும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சரியாயிடுச்சு பாருங்கள் இந்த மசாலாக்கும் சேமியாக்கும். இப்போ இந்த கீயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கங்க, கீ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த கீயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம புழுங்கணும் இந்த சேமியா வறுமசலி. 5 மினிட்ஸ் மூடி வைப்போம், அந்த சலசலப்புலாம் போயிடும். பிரியாணி மாதிரி தான் ப்ராசஸ்லாம், ஆனால் அதுக்கு பிரியாணி மசாலா போடுவோம், இதுக்கு ஆட் பண்ண மாட்டோம். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வறுமசலி நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் புழுங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி வைக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கரெக்டாக புழுங்கிருச்சு சேமியா. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டாக இருக்குது, கொலையெல்லாம் இல்லை. தண்ணி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம சேமியா வறுமசலி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை நான் ஆட் பண்ணிக்கிறேன், கார்னிஷ் பண்ணிக்கிறேன். வாவ், வாட் எ டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. வறுமசலி சேமியாவில் 3 டைப்பாக செய்யலாம். ஃபஸ்ட் டைப் நான் நல்லா மசாலாவோட அது தண்ணி கரெக்டாக வச்சு அளவாக வச்சு செய்கிறது. இது ரெண்டாவது வடித்து கொட்டி செய்கிறது. வடித்து கொட்டினா தண்ணி நிறையா வச்சு நம்ம மக்ரூனிக்கெலாம் வடிப்போங்கள்ல, அந்த மாதிரி நிறையா தண்ணி வச்சு, ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். சீக்கிரம் வடிச்சிடணும், இல்லைன்னா குழஞ்சிரும். இது ட்ரை டைப் சேமியா. மூணாவது டைப் நான் வீட் சேமியாவில் செஞ்சுருக்கேன். அது பயப்படணுன்னு தேவையில்லை, நல்லா பாயிலிங் ஆகும். அது மக்ரூனி மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு டைமிங் இருக்கணுங்கள்ல எல்லாத்துக்கும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும், ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். வீட் சேமியா கொஞ்சம் நல்லா பாயிலிங் ஆகும். அதனால் 3 டைப் எப்படி வேணுமோ செய்யலாம். நமக்கு டைமிங் கணக்கு தெரிஞ்சால் ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். வறுமசலி சிக்கன், பீஃப், மட்டன் எது வேணுமோ போட்டு செய்யலாம். வெரி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டைப் வேணுமோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய். அச்சச்சோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.